வணக்கம் விவஸ். குழந்தை ஒவ்வொரு குழந்தை அடம் பிடிச்சு அழுகும், ஒவ்வொரு குழந்தை அழுது கொண்டே இருக்கும். இந்த குழந்தைய ஏன் அழுகுதுன்றது குழந்தை எடுத்த தாய்மார்கள் கண்டுபிடிக்கலாம். காதை தொட்டு அழுதா காதில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று அர்த்தம். வகுத்தை தொட்டு அழுதா வகுத்தில் ஏதோ அர்த்தம், வகுத்தில் பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம். சரிங்களா விவஸ்? இப்போ குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னா அந்த அழுகையை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மருத்துவ ரீதியாக, நம்ம பாரம்பரிய முறையில் மருத்துவ ரீதியாக ஒரு டிப்ஸு. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னா கொஞ்சோண்டு கசகசா எடுத்து மெண்டு குழந்தையின் தொப்புளை சுற்றி போட்டால் குழந்தை அழுவதை நிறுத்திவிடும், அருமையாக தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அழுகை இருக்காது. அப்போ நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். அந்த பிரச்சனை, வகுத்து பிரச்சனை இருந்தால் சரியாயிடும். அப்போ காது பிரச்சனை இருந்தால் நீங்கள் இது குழந்தை அழுவதற்கான மருத்துவ டிப்ஸ், நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை ஆகும். வணக்கம் விவஸ். குழந்தை எதற்கு அழுகிறதுன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். குழந்தை காதை தொட்டு அழுகிறதா அல்லது வகுத்தை தொட்டு அழுகிறதா, இல்லை தலையை பிடிச்சு அழுகிறதா? தலையை பிடிச்சு அழுதா தலைவலி, காதை பிடிச்சு அழுதா காது வலி, வகுத்தை தொட்டு அழுச்சுன்னா வகுற்ற வலி. சரியா விவஸ்? குழந்தைகளுக்கு இந்த 3 தான் பிரச்சனை வரும். இந்த 3 பிரச்சனை எது என்று பார்த்து மருத்துவத்தை நாம் குழந்தைகளுக்கு பாரம்பரிய மருத்துவ முறையில் கொடுத்தாலும் சரி, மருத்துவரை சந்தித்து மருத்துவம் பார்த்தாலும் சரி, இது நான் சொல்கிற மருத்துவ டிப்ஸ் நம்ம பாரம்பரிய முறையில் தாத்தா பாட்டி சித்தர்கள் பயன்படுத்திய முறைகள். சரியா விவஸ்? இந்த வகுத்துக்கான பிரச்சனை தான் இந்த கசகசை மென்று நம்ம குழந்தையின் வகுத்தில் தடவினோம்னா அந்த வயிற்று வலி உடனே நின்றும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விவஸ் இந்த காதை பிடிச்சு அழுதாலும் சரி, தலையை பிடிச்சு அழுதாலும் சரி, வயிற்றை தொட்டு அழுதாலும் சரி, இந்த தொந்தரவுகள் 3ம் இருந்தால் குழந்தைகளுக்கு ஒரே மருந்து முறையில் 3மே சரியாகும். அதுதான் கசகசா. சரிங்களா? இந்த கசகசாவை மென்று தொப்புளை சுற்றிலும் தடவினாலும் சரி, வயிற்றை சுற்றிலும் தடவினாலும் சரி, குழந்தைகள் அழுகையை நிப்பாட்டிடும். நமக்கு குழந்தைக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க வேணாம், குழந்தையும் நமக்கு தொந்தரவு தராது. குழந்தைய அருமையாக தூங்கிறோம். நமக்கு குழந்தைக்கு அந்த வயிறு பசிக்கும் போது அழுகும். நீங்கள் மற்றபடி நார்மலாக உணவு முறைகளில் நீ கொடுத்தீங்கன்னா சரியாயிரும். சரியா விவஸ்? இந்த குழந்தை அழுவதை நிப்பாட்டுறதுக்கு நம்ம பாரம்பரிய மருத்துவ முறை இது. நீங்களும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சில குழந்தை அழுகை நிப்பாட்டவே நிற்பாது. அதுக்கு தான் இந்த டிப்ஸ்.